ஹே ஃபோக்ஸ், நான் தினேஷ். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160R. இந்த பைக்கோட ஃபுல் பேக்ரவுண்ட் ரிவ்யூ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க மறக்காமல் அந்த வீடியோவை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஐ கிவ் அ கார்ட் ஆன் திஸ். அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை ஃபுல்லாக ரைட் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இண்டிகேட்டர் ஆஃப். ஓகே, ஒரு ஸ்லோப்பான ஏரியா. நான் இப்போ வந்து ஒரு 60-70 இருக்கேன். நான் ஹார்ட் பிரேக்கிங் போத் எண்ட் ரெண்டு பிரேக்குமே ஹெவியாக ட்ரை பண்ணேன். என்னால் வந்து வண்டியை நிறுத்த முடியுது. ஸோ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நான் வந்து ஹார்ட் பிரேக்கிங் பண்ணதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியல, டர்ன் பிரிங்கர் லைக் ஹசர் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இது ஆன் ஆயிடுச்சு, விச் இஸ் அ குவைட் குட் திங். ஸோ நம்ம போகலாம். நம்ம ஸ்லோப்லேருந்து கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு கியருக்கான டாப் ஸ்பீடையும் நம்ம செக் பண்ணலாம். ரைட், இப்போ நான் வந்து ஒரு 73 அந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கேன். அந்தளவுக்கு எனக்கு வந்து ஃபுட்பெக்ஸில் வைப்ரேஷன் இல்லை. பட் வந்து நான் டேங்க் வந்து கொஞ்சம் டக் பண்ணி உட்காறேன் அப்படின்னா, இந்த மாதிரி உட்காறேன் அப்படின்னா எனக்கு டேங்கில் ஸ்லைட்டாக வைப்ரேஷன் இருக்குது. அது அதளவுக்கு பாதர் பண்ணுறது இல்லை, லைட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நாட் தட் மச் டு பாதர். சரி, செம்மையாக போகுதுங்க. இந்த ரம்பிள் ஸ்டெப்போட மேட்ரே இல்லை. இந்த யூஎஸ்டி ஃபோக்ஸ் வந்து அந்தளவுக்கு ஃபீட்பேக் எதுவுமே எனக்கு கைக்கு சொல்கிறக்கே வரல. அப்படியே வந்து சாப்பிட்டு போயிட்டுருக்குது. நம்ம அப்படியே ஓரமாக நிப்பாட்டிட்டு ஒவ்வொரு கேரில் என்ன ஸ்பீடு போகுது அப்படின்றத அப்படியே பார்க்கலாம். ரெடி? ஃபர்ஸ்ட் கியர் 35-37 போச்சுன்னு நினைக்கிறேன். 60 செகண்ட் கியரில், 81 தேர்ட் கியரில், 99 ஃபோர்த்து கியரில். நான் பேசிட்டு கேட்குதான்னு தெரியல, நான் நார்மலாக பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, 8000 RPM நம்ம போயிட்டுருக்கோம். 107, 108 அவ்வளோதான் நம்ம இதோட டாப் ஸ்பீட் நினைக்கிறேன். 110 ஐ கெஸ். 110 போகுமா? இல்லை, 110 போகல. 109லேயே அப்படியே வந்து மீட்டர் ஆக்கின மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதான் இருக்கும். டிஃப்ரென்ஸ் இல்லை. வில் ரெடியூஸ் த ஸ்பீட். நான் 5th கியரில் இருக்கேன். அகெயின் நான் அட் 68. ஓகே, இப்போ பின்னாடி யாருமே இல்லை. ஐம் ஹிட்டிங் த பிரேக். ஓகே, ரேர் ஏபிஸ் அப்பப்போ வந்து கொஞ்சம் லாக் ஆனதை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. நல்லா தாங்க இருக்குது. எந்த வந்து லைக் ரொம்ப கஷ்டப்பட்டு போகிற மாதிரி இல்லை. ஒரு 90 வரை வந்து நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் போகிறது தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போகிற மாதிரி இருக்குது. 5th கியரில் 6700 RPM குட். நம்ம வந்து இதோட ட்ராக்டபிலிட்டியை இந்த அப்புறம் டெஸ்ட் பண்ணலாம். விண்ட் பிளாஸ்ட் எப்படியா இருக்குது பாஸ்? விண்ட் பிளாஸ்ட் வந்து லைக் நான் 90 அந்த மாதிரி ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். டேரெக்டாக என் மூஞ்சிலே அடிச்சுட்டு இருக்குது. விண்ட் பிளாஸ்ட் எப்படியா இருக்குது? இதோட மைலேஜ் ஆக்சுவலாக நான் சொல்ல மாட்டேன். இதோட மைலேஜ் வந்து ஓனர் ரிப்போர்ட்டட் லைக் ஒரு 46. ஓனர் ரிப்போர்ட் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பைக் வாலர் இருக்குல்ல, ஸோ பைக் வாலர் ரிப்போர்ட் பண்ணது வந்து ஒரு 46, 47 அந்த மாதிரி தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கம்பெனி கிளைம் பண்ணுறது ஆஃப்கோர்ஸ் மேலேயே தான் இருக்க போகுது. ஓகே, இப்போ நம்ம ஒரு ஸ்லோப்பான ஏரியாவுக்கு வந்துவிட்டோம். ட்ராக்டபிலிட்டி செக் பண்ணலாம். எகெயின் ஹசர் இண்டிகேட்டர் ஆன் பண்ணிட்டேன். நான் 5th கியரில் எவ்வளோ லோ வெர்ஷனால் போக முடியுது அப்படின்னு பார்க்கலாம். கிளச் பிடிக்கல. லெட்ஸ் ட்ரை. ஓகே 5th கியரில் 28 என்னால் வந்து க்ரூஸ் பண்ண முடியாது. விச் இஸ் அண்டர் 2000 RPMல இப்போ வந்து இன்ஜின் ஸ்பின் ஆகிட்டு இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறேன். இல்லை நாக்கிங். ஓகே, ஸ்லைட்டாக இல்லை, இந்த இடத்துல இல்லை. 1800 RPMல 1800 எஸ் 1800 RPM அண்ட் 2000 RPMக்குள்ளே வந்து நம்மளால் வந்து 5th கியர்லேயே நம்ம மெயின்டைன் பண்ண முடியுது. ஸோ இன்னும் நான் கம்மி பண்ணுறேன். 24, 20 வந்துடுமா? இல்லை, அப்படி கொஞ்சம். ஓகே, 22ல் வந்து அந்த நாக்கிங் தெரியுது. இப்போ நான் டக்குன்னு புல் எடுத்தேன் அப்படின்னா வந்து டக்குன்னு நாக்கிங் நான் கேட்க முடியுது. அதே அந்த லீனியராக நான் கொஞ்சம் வந்து நான் ஆக்சிலேஷன் கொடுத்தேன் அப்படின்னா ஐ கேன் ஏபிள் டு மேனேஜ் திஸ். அந்தளவுக்கு வந்து ஒரு சிரமமாக இல்லை. நான் கியரே மாற்றாமல் வந்து இதுவே போதுமானது தான்.
ஸோ ஆப்டிமான ஸ்பீட் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த வண்டிக்கு ஒரு 70 ஒரு 95 அந்த மாதிரி சொல்லலாம். இதுக்கு மேலே போகிறப்போ வந்து வைப்ரேஷன் ரொம்ப ஹெவியாக வந்துடுது. இப்போ நான் டாப் போட்டினேன்ல, ஸோ டாப் போட்டுறப்போ வந்து இதோட வைப்ரேஷன் கொஞ்சம் ஹெவியாகவே இருந்துச்சு. அது ஜஸ்ட் டர்ன் இட் ஆஃப். இப்போ நான் 70 க்ரூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். 69, 70 எனக்கு வந்து எங்கேயுமே வைப்ரேஷன் கிடையாது. ரொம்ப ஸ்மூத்தாக என்ன சொல்கிறது, நல்லா இருக்குது, எந்த இதுவுமே இல்லை. அதே மாதிரி வந்து ஹைவேல அப்புறம் ஓட்டிகிட்டு இருக்கேன். அந்தளவுக்கு வந்து இங்கே அண்டுலேஷன் கொஞ்சம் வந்து இருந்தாலும் எனக்கு வந்து அது தெரியலை. சஸ்பென்ஷன் நல்லாவே வந்து அது மேனேஜ் பண்ணுது. ஸோ ரியல் ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து 3 சஸ்பென்ஷன் தான். இது வந்து நம்மளால் 7 ஸ்டெப் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி ஃப்ரண்ட்டில் யூஎஸ்டி ஃபோக்ஸ் நான் சொன்ன மாதிரி அது 41 mm. இதோட ட்ராவல் ஆக்சுவலாக எனக்கு அந்த ஐடியாஸ் தெரியல. பட் இது வரைக்கும் வந்து எனக்கு ஹார்டாக எதுவுமே ஃபீல் ஆகலை. லைக் ஃபீல் ஆக இதை விடலை அப்படின்னு சொல்லலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. 75 அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம சிட்டிக்குள்ளே வர போகிறோம். இப்போ சிட்டிக்குள்ளே போயிட்டு டிராஃபிக்கில் இதோட ஹீட்டிங் அப்புறம் இதோட மெனுவபிலிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ செகண்ட் கியர்லேருந்து அவன் மூவ் பண்ணி ஆகணும். அண்ட் பிகாஸ் இட்ஸ் 160cc. தேர்ட் கியர்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. மிரர் விசிபிலிட்டி நினச்சோமே நல்லாவே இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. விச் இஸ் கிரேட். 5th கியரில் 55 ரொம்ப ரிலாக்ஸாக வந்து இந்த இன்ஜின் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்குது. எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படல, நாக்கிங் இஷ்யூ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நீங்களே பார்த்தீங்க ட்ராக்டபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது. கிளச் இந்த பைக்கில் கொஞ்சம் லைட்டாக இருக்குங்க. நேற்று ஓட்டின அந்த 125R எக்ஸ்ட்ரீம் 125R விட வந்து இதோட கிளச் அண்ட் பிரேக் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது. ஸ்மூத்தாகவும் இருக்குது, அந்த அளவுக்கு வந்து லாகும் எதுவுமே இல்லை, அப்படியே போயிட்டுருக்குது. ஆனால் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் தான் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. லைக் டக்குன்னு கியர் டவுன் பண்ணுறப்போ வந்து என்ன கியர் இருக்குது அப்படின்றத இதையே கன்ஃபியூஸ் பண்ணிடுது. ஓகே, இன்னொரு விஷயம், இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒரு 165 ஐ கெஸ். ஆமாம், 165 mm தான். எங்கள் ஊரில் வந்து ஸ்பீட் பிரேக்கர் வந்து கொஞ்சம் ஹையில் தான் இருக்கும். ஸோ அப்படின்றப்போ இது அந்தளவுக்கு எதுவுமே இடிக்கலை, இது வரைக்கும் எதுவுமே இடிக்கலை. ஸோ இதுக்கப்புறம் நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்குது, பார்க்கலாம். ஒன்லி இன்ஜின் பிரேக்கிங் மட்டுமே. செகண்ட் கியர்லேருந்து ஈஸியாக மூவ் பண்ணிட முடியாது. தேர்ட் கியர்லேருந்து வாய்ப்பே கிடையாது. ஃபால்ஸ் நியூட்ரல். ஓகே, கொஞ்சம் தள்ளிட்டேன். அப்பப்போ வந்து ஃபாஸ்ட் நியூட்ரலில் விழுந்துருதா, கொஞ்சம் இதுவாகிடுது. இப்போது டேரெக்டாக வந்து இந்த மெயின் பிடிச்சி சிட்டிக்குள்ளே போவோம். சர்வீஸோட போகிறது கிடையாது. ரைட், தேர்ட் கியர். ஃபியூல் இருக்குன்னு நம்பிக்கை இருக்குது, போவோம். இங்கேருந்து அப்படியே நம்ம ஊருக்குள்ளே போயிட்டு அப்புறம் அங்கேருந்து ஒரு சர்வீஸோடு எடுத்து போவோம். ஏன் அது இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா, இது சஸ்பென்ஷன் நல்லாவே இருக்குது. அந்த சர்வீஸோட இப்போ பழைய லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்த சர்வீஸோட விட இன்னும் அன்டுலேஷன் அதிகமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் அன்மெயின்டைனான சர்வீஸோடது. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நேற்று ஆக்சுவலாக எனக்கு அப்போ தான் தோணுச்சு, நான் ரிட்டன் வரப்போ தான் தோணுச்சு, ஓகே நம்ம இந்த வழியில் வந்து ஒரு டெஸ்ட்டை போட்டுருக்கலாமே அப்படின்னு. ஸோ இப்போது இதில் போடலாம். இது எப்படியும் வந்து டிராஃபிக் இருக்கும்னு நம்புகிறேன். ஃபார் த பெஸ்ட். ஓகே, இந்த அளவுக்கு இல்லை. ஓகே, இங்கே வந்து ஸ்பீட் பிரேக்கரை நம்ம டெஸ்ட் பண்ணலாம். லைக் கிரவுண்ட் கிளியரன்ஸை டெஸ்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ரூட்லேயே வந்து ஒரு 7 இருக்கும், மினிமமாக 7 இருக்கும். தேர்ட் கியர்லேருந்து செகண்ட் கியர் வர்றப்போ வந்து நான் 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது எனக்கு மட்டும் தான் எனக்கு இப்படி ஃபீல் ஆகுதா, இல்லை நான் ஒழுங்காக ப்ரெஸ் பண்ண மாட்டேன்னா அப்படின்னு தெரில. அதே மாதிரி தான் எனக்கு அப் ஷிஃப்ட்டும் அப்படி தான் ஆகுது. இந்த செகண்ட் டு தேர்டில் வந்து அதாவது பஞ்சாயத்து இருக்கேன். ஓகே, போட்டு மிதிக்க வேண்டியதாக இருக்குது இந்த ஒரு விஷயத்த மட்டும். அக்கா வழி விட்டிங்கன்னா போயிடுவேன். தேங்க்யூ. ஓகே, ஐ கேன் சொன்னல இந்த செகண்ட் டு தேர்டு மட்டும்தான் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக ஐ கேன் ஃபீல் திஸ்.
மற்ற கியர்ஸ்லாமே ஈஸியாக வந்துடுது, அந்தளவுக்கு எஃபர்ட் போட தேவையில்லை. பட் இந்த தேர்ட் கியரும் லைக் அந்த 2 to 3 அது மட்டும்தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. இன்னும் இது கிராப் ஒர்க்கா எனக்கு கூட தான் தோணுதா. ஸோ இங்கே டெஸ்ட் பண்ணலாம். பஸ் செம்மையாக அண்டலேஷன் இருக்கும் இந்த ரூட்டில். பரவாயில்லையேங்க, நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு 3 கியர்ஸ் தான் செம்மையாக புல் எடுக்குது. 4வது கியர் கூட வந்து ஒரு 5000 6000 RPM தான் போக வேண்டியது இருக்குது. பட் இந்த ஃபஸ்ட்டு 3 கியர்ஸில் வந்து புல் செம்மையாக இருக்குது. ஒரு இனிஷியல் ஆக்சலரேஷன் வந்து இது ரொம்ப நல்லாவே இருக்குது. ஓகே, ரொம்ப வந்து பம்ப் தெரியலை. ஏன்னா இது வந்து என் வண்டிக்கிட்ட ஓட்டியிருந்தேன் அப்படின்னா டங்கடின்னு ஓட்டிகிட்ருக்கோம். ஸ்லோவாக ஓட்டும். கரெக்டாக நான் நினச்ச மாதிரி வந்து 6000 RPM மேலே தான் வந்து ஒரு ஜூஸே கிடைக்குது. அப்படியே அந்த புல் இழுத்துட்டு போகுது மேலே. ஸோ இந்த இதுக்குள்ளே போய் பார்க்கலாம், டிராஃபிக் கிடைக்குதான்னு பார்க்கலாம். நமக்கு டிராஃபிக்காக தான் வெயிட்டிங். ஏன்னா ஹீட்டிங் இப்போ தான் செக் பண்ண முடியும். இதெல்லாம் டிராஃபிக்காக இருக்க வேண்டிய ஏரியா. இன்றைக்கி என்ன நேரமானு தெரில. இது மண்டே தான். ஒரு வேலை காணுமே. ஏன்டா எங்கடா போனீங்க எல்லோரும்? ஓகே, ஹீட்டிங் செக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குமா? இது எங்கள் ஊர் நவீன் பேக்கரிங்க, லைக் ஃபேமஸான பேக்கரி எங்கள் ஊரில். பசங்களாம் வந்து எப்பப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்படியே வந்து ஒரு டீ லிஸ்ட்டு போடுறது. ஓகே, ஹீட்டிங் இல்லை அந்தளவுக்கு வந்து எவிடெண்ட்டாக எனக்கு தெரியலை. நான் ஜீன்ஸ் தான் போட்டிருக்கேன், கிராக்ஸ் தான் போட்டுட்ருக்கேன். எனக்கு வந்து ஹீட்டிங்கே தெரியலை. தேர்ட் கியரில் வந்து ஈஸியாக 20 வந்து மெனுவர் பண்ண முடியும். லைக் நார்மலாக ஓட்ட முடியுது, எந்த பிரச்சனையும் இல்லை. டக்குன்னு புல் பண்ணணுன்னாலும் இந்த தேர்ட் கியரில் நல்லா ஜூஸ் இருக்கிறதுனால வந்து பண்ண முடியுது. ரியர் ஏபிஎஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிக்கின் ஆகுதோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. பட் யூ திங்க்? லைக் எனக்கு வந்து அப்படி தான் தோணுது. இப்போ நான் லைட்டாக வந்து பிரேக் அடித்தேன், டக்குன்னு வந்து இந்த ரியர் ஏபிஎஸ் வந்து ஆஃப் ஆகிட்டு லைக் கரெக்டாக வந்து கிக்கின் ஆகுது. இப்போ எனக்கு அப்படியே ஆச்சு. மார்ச் நிலப்பகுதி ரொம்ப வந்து ஓகே பாதர் பண்ணுற அளவுக்கு இல்லை. இங்கே கொஞ்சம் தெரியுது, ஆனால் இது கொஞ்சம் மோசமான ரோடு. நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியே இந்த யூஎஸ்டி ஃபோர்ஸ் கொடுக்குது. எனக்கு இந்த லாக் ஆகுது ஏன்னு தெரில. இப்போது நீங்கள் ஃபீல் பண்ணிங்களா? ஓகே, இந்த பிரிட்ஜோட அண்டலேஷன்ஸ் நாங்கள் ஸ்பீடாக போகிறப்போ வந்து எனக்கு ஹெவியாக தெரியுது. இந்த ஆக்சுவலாக 2K போடுதுன்னு சொல்லலாம். ரியரில் கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்குது, ஃப்ரண்ட்டு கொஞ்சம் பரவாயில்ல, இதே கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்குது. ஏதாச்சும் ஒரு ஹெவியான பம்ப்ஸ் சொன்னால் ரியலில் நல்லா தூக்கி போடுது. நல்லாயிருக்கு. தாங்க 70-80 தாங்க இதோட ஐடியல் ஸ்பீடு. இதுக்குள்ளே நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா உண்மையிலே வந்து இது ஜம்.
தேர்ட் கியர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து 70க்கு போயிடுச்சு. ஆனால் அந்த வைப்ரேஷன் இருக்குல்ல 7,000 RPMs அந்த மாதிரி போகிறப்போ வந்து அது எவிடெண்ட்டாக தெரியுது. இதோட ஆன்ரோட் காஸ்ட் வந்து 1.46 lakhs, அதாவது 1,46,000 47,000 அந்த ரேஞ்சில் வந்து இந்த பைக்கில் வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவல் காம்படிட்டரை பார்த்தோம் அப்படின்னா அப்பாச்சியோட 160, அப்புறம் வந்து N160 ஒரு நல்ல காம்படிட்டர் இதுக்கு இருக்கும். அதே மாதிரி வந்து பல்சர் 150 அந்த ஓஜி 150 அதுவும் ஒரு நல்ல காம்படிட்டர் தான். சரி, ஓகே. இப்போ யாருக்கு இந்த வண்டி செட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எகெயின் ஒரு யங்ஸ்டர் லைக் ஒரு காலேஜ் போகிற பசங்க, நல்ல மைலேஜும் வேணும், ஒரு நாள் லுக்கும் வேணும், ஒரு டீசெண்டான பவரும் வேணும் அப்படின்றவங்க வந்து இந்த பைக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுக்கு சிமிலரான பவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா NS 160 கிட்டத்தட்ட வந்து இதுக்கு சிமிலரான பவர் இருக்குது. அது வந்து ஆல்மோஸ்ட் 17 bhp தான் நினைக்கிறேன். இது வந்து 16.5 bhp சம்திங். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 0.5 bhp தான் டிஃப்ரென்ஸ். NS 160 நீங்கள் அந்த மாதிரி பைக்கை நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா யூ கேன் டெஸ்ட் ட்ரைவ் திஸ் அஸ் வெல். இதோட புல் வந்து டு பி ஃப்ராங்க் வந்து ஃபஸ்ட்டு 3 கியரில் வந்து இதோட புல் செம்மையாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆள் அப்படியே இழுத்துட்டு போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் கலர் வேரியன்ஸ் ஆக்சுவலாக இதில் ஒரு 5-6 கலர்ஸ் இருக்குது. இப்போ என்கிட்ட இருக்கிறது ஒரு மேட் பிளாக்கு, மேட் ஸ்டில்த் பிளாக், அதே மாதிரி வந்து ஸ்டில்த் பிளாக் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நியான் ஷூட்டிங் ஸ்டார் இருக்கும். ஆமாம், நியான் ஷூட்டிங் ஸ்டார் ஒன்று இருந்துச்சு. அப்புறம் ப்ரௌன் கலரில் ஒரு வேரியன்ட், அது வந்து லைக் கோல்டன் ப்ரௌன் அந்த மாதிரி சொல்லலாம். இந்த கோல்டு இல்லை, இதோட இன்னும் கொஞ்சம் டார்க் கோல்டு அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. அது வந்து இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு. அந்த இது வந்து நல்லா இருந்துச்சு. பட் பிளாக் லவர்ஸ்க்கு வந்து இது ஒரு நல்ல பைக். இப்போ இது வரைக்குமே நான் ஒரு 20 kilometers ரைட் பண்ணியிருக்கேன். ஒரு ஹார்ஷாகவும் ரைட் பண்ணேன். அதே மாதிரி வந்து ஸ்லோவாக நம்ம சிட்டிலேயும் ரைட் பண்ணோம். ஸோ இப்போ என்னோட லெஃப்ட் சைடில் வந்து கொஞ்சம் ஹீட்டிங் மைல்டாக என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப 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 மைல்டாக எப்போ நான் ஸ்லோ பண்ணுறேனோ அந்த இடத்துல வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த வண்டியோட மைலேஜ் டெஸ்ட் நீங்கள் வேணுமா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நிறைய பேர் அதை கேட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதை பண்ண ட்ரை பண்ணுறேன். நல்ல பவர் இருக்குதுங்க. சரி, இனிஷியல் ஃபர்ஸ்ட்டு 3 gears வந்து செம்மையான பவர் இருக்குது, நல்ல புல் இருக்குது, மைலேஜும் நல்லா இருக்குது. ஃபியூல் ரேஞ்ச் ஒரு சிங்கிள் டேங்கில் ஒரு ரேஞ்ச் ஆல்மோஸ்ட் ஒரு 500+ அப்படின்றப்போ ஒரு ரைடுக்கு வந்து டெஃபினட்டாக நம்மளால் வந்து இதை மேனேஜ் பண்ணிக்க முடியும். இதை வச்சு ரைட் பண்ண முடியுமா அப்படின்னா அஃப்கோர்ஸ் பண்ண முடியும், ஏன்னா அந்தளவுக்கு ஹீட்டிங்கும் தெரில. ஸோ ஆப்டிமல் ஸ்பீடு வந்து நான் சொன்ன மாதிரி 70 to 90 அந்த ஸ்பீடில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா இதை வச்சு நீங்கள் தாராளமாக வந்து ரைட் போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அதுக்கு மேலே வந்து இழுக்கிறீங்க அப்படின்னா டாப் வந்து 100, யூ டோன்ட் ஹேவ் மச் பவர். மேபி இன்னொரு கியர் இருந்திருந்தால் அது ஒர்க் அவுட் ஆகிருக்குமான்னு தெரில. வெயிட்டும் ஆக்சுவலாக வந்து லைட் தான், 165 ஐ கெஸ், 165 150 ஐ கெஸ், சரியாக தெரில. அதை ஒன்ஸ் நான் பார்த்துட்டு அந்த ஸ்க்ரீனில் நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். ஸோ வந்து உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு மோட்டிவேஷன் அண்ட் ஒரு நல்ல ஃபீட்பேக்கும். ஸோ இந்த ரைட் ரிவ்யூ நமக்கு வந்து ஆஃபர் பண்ணது வந்து ஸ்ரீ சாய்ராம் மோட்டர்ஸ் பரமக்குடி. ஸோ அவங்க தான் நமக்கு இந்த ரைட் ரிவ்யூவாக பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணாங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஷோரூமாக நமக்கு வந்து வண்டியை கொடுத்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது இவங்க தான். ஸோ விச் இஸ் ரியலி கிரேட் அண்ட் அப்ரிஷியேட்டபிள். நீங்கள் வாங்க, தெர் ஆர் லாட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் ஹியர். நீங்கள் வந்து டெஃபினட்டாக வந்தீங்க அப்படின்னா சேம் டேயில் கூட வந்து டெலிவரி எடுத்துக்க முடியும். ஸோ இங்கே ஒரு ஆக்சுவலாக ஒரு 160 இருக்குது. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு டெஸ்ட் ட்ரைவோ இஃப் பாசிபிள் நீங்கள் சேம் டே டெலிவரி கூட நம்ம உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ அப்படிங்க வந்து இதுக்குள்ளே சர்வீஸும் இருக்குது. ஸோ ஜஸ்ட் டேக் சம் ஸ்னா போங்க. ஸோ என் சர்வீஸ்லாம் வந்து எவ்வளோ வேகமாக முடியும் அவ்வளோ வேகமாக பண்ணிகிட்ருக்காங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏப் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. ஸோ நல்லபடியாக வந்து ரிவ்யூ கொடுத்துருப்பேன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. வேறு எந்த பைக்கை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பைக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக நான் அந்த அடுத்த வீடியோவோட அதில் வரேன். ஸோ see you then. Bye bye. Stay tuned.